أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Learn Islamic studies online and offline. Discover the beauty of Quranic teachings with us. Con Training Center. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilillahu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallahu wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இப்னு கசீர் அப்படின்ற ஒரு குரானுடைய விளக்க உரையை நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குரானில் இறங்கிய அருளப்பட்ட முதல் 5 வசனங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கு முன்னாடி ஒரு சில அரபு வார்த்தைகள் இந்த வரக்கூடிய இப்னு கசீரினுடைய விளக்க உரையில் வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளினுடைய பொருள்களை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ், அல்லாஹ் என்பதற்கு வணக்கத்திற்குரியவன் என்று பொருள். இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தி கண்காணிப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ். ஆக இறைவனின் உண்மையான பெயர் அல்லாஹ் என்பதாகும். அலை என்பது இதன் விரிவு அலைஹிஸ்ஸலாம் ஆகும். அனைத்து இறை தூதர்களுக்கும் அவர்களின் பெயர் கூறியவுடன் கூறப்படும் வாசகமாகும். பொருள் அவர் மீது அல்லாஹ்வின் சாந்தி நிலவட்டுமாக என்பதாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பிரார்த்தனையின் சுருக்கமே சல் எனப்படும். அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் உண்டாவதாக என்பதே இதன் பொருள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரை குறிப்பிடும் இடங்களிலெல்லாம் இவ்வாறு கூறுவது முஸ்லிம்களின் கடமையாகும். இது சலவாத் என்று சொல்லப்படும். நபி, நுபு எனும் மூலச் சொல்லிலிருந்து வந்த இதன் பொருள் உயர்ந்தவர் என்பதாகும். நபித்துவத்திற்கு நுபுவத் என்று பெயர். எல்லா நபிமார்களும் இறைவனால் அனுப்பப்பட்டவர்களே. இறைவனிடம் வரக்கூடிய செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக மனிதர்களிலிருந்தே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். வஹி, வஹி என்றால் அறிவித்தல் என்பது பொருளாகும். இஸ்லாமிய வழக்கில் வேத அறிவிப்பு. வஹி என்பது வானவர்கள் மூலம் இறை தூதர்களுக்கு இறைவன் தான் கூற விரும்பும் செய்திகளை தெரிவித்தல் என்பது பொருளாகும். வானவர்கள், மலக்குகள் மனித இனம் அல்லாத வேறோர் இனத்தினர். அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்களாவார்கள். இறைவனின் உத்தரவுகளை செய்து முடிப்பதும் இறைவனை வணங்குவதும் துதிப்பதுமே அவர்களின் பணிகளாகும். இவர்களுக்கு உறக்கம், திருமணம், ஆசாபாசம், சந்ததி ஆகியன கிடையாது. ரலி, நபித்தோழர்களை நாம் குறிப்பிடும் போது ரலியல்லாஹு அன்ஹு ஆண்களுக்கும் ரலியல்லாஹு
அன்ஹா பெண்களுக்கும் என நாம் கூறுகிறோம். இதன் சுருக்கமே ரலி என குறிப்பிடுகிறோம். அவர்களை அல்லாஹ் திருப்தி உருவானாக என்பது இதன் பொருள். கிறிஸ்தவர்கள் இச்சொல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவோரை குறிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் அருளப்பட்ட முதல் 5 வசனங்கள் அல் அலக் இரத்தக்கட்டி மக்காவில் அருளப்பட்டது. இப்ன் கசீர் விளக்கம். இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரத் தொடங்கிய போது முதலில் நடந்தது என்னவென்றால், அவர்கள் தூக்கத்தில் காணும் கனவுகள் உண்மையாக நிகழும். அவர்கள் காணும் எந்த கனவும் காலை நேரத்தின் தெளிவை போல உண்மையாகிவிடும். பிறகு தனிமை அவர்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டது. எனவே அவர்கள் ஹிரா குகைக்கு சென்று அங்கு பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அதற்கான உணவுப் பொருட்களையும் எடுத்துச் செல்வார்கள். பிறகு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் திரும்பி வந்து அதே போன்ற எண்ணிக்கையிலான இரவுகளுக்கான உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வார்கள். இவ்வாறு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இறுதியில் அவர்கள் ஹிரா குகையில் இருந்தபோது திடீரென வஹி வந்தது. வானவர் அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஓதக்கூடியவன் அல்லன் என்று நான் கூறினேன். பிறகு அவர்கள் கூறினார்கள், அப்போது அவர் என்னை பிடித்து நான் தாங்க முடியாத அளவுக்கு அழுத்தினார். பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார். அதற்கு நான் ஓதக்கூடியவன் அல்லன் என்று பதிலளித்தேன். எனவே அவர் என்னை 2வது முறையாக நான் தாங்க முடியாத அளவுக்கு அழுத்தினார். பிறகு என்னை விட்டுவிட்டு கூறினார், இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், படைத்தவும் இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்ற வசனம் முதல் மா லம் யஅலம், அவன் அறியாதிருந்ததை என்ற வசனம் வரை. எனவே அவர் அந்த வசனங்களுடன் திரும்பினார். அவரது இதயம் நடுங்கிக் கொண்டிருந்தது. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். எனவே அவர்களது பயம் நீங்கும் வரை அவர்களை போர்த்தினர். அதன் பிறகு நடந்தவற்றையெல்லாம் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறிவிட்டு, கத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒருபோதும் இல்லை, அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் உறவினர்களுடன் நல்லுறவு பேணுகிறீர்கள், உண்மையை பேசுகிறீர்கள், ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவுகிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவுகிறீர்கள் என்று கூறினார்கள். பிறகு கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு தமது சகோதரர் மகன் வரகா பின் நௌஃபல் பின் அசத் பின் அப்துல் உஸ்ஸா பின் குசையிடம் சென்றார்கள். அவர் அறியாமை காலத்தில் கிறிஸ்தவராகி விட்டார். அரபு மொழியில் வேதங்களை எழுதுபவராக இருந்தார். அல்லாஹ் நாடிய அளவு இன்ஜீலை எபிரேய மொழியில் எழுதுவார். அவர் வயதானவராகவும் பார்வையற்றவராகவும் இருந்தார். கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரிடம், என் சகோதரர் மகனே, உங்கள் சகோதரர் மகனின் கதையை கேளுங்கள் என்றார்கள். வரகா, என் சகோதரர் மகனே, நீங்கள் என்ன கண்டீர்கள் என்று கேட்டார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் கண்டதை விவரித்தார்கள். வரகா, இது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பிய அந்நாமூஸ் ஆகும். நான் இளைஞனாக இருந்திருந்தால் உங்கள் மக்கள் உங்களை வெளியேற்றும் காலம் வரை உயிருடன் இருந்திருக்க விரும்புகிறேன் என்றார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவ முஹ்ரிஜியஹும், அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா? வரகா ஆமாம் என்று கூறிவிட்டு,
உங்களை போன்று எவரேனும் கொண்டு வந்ததை போன்றதை யாரேனும் கொண்டு வந்தால் அவர் விரோதத்துடனும் பகைமையுடனும் நடத்தப்பட்டார். நான் அந்த நாள் வரை உயிருடன் இருந்தால் உங்களுக்கு உறுதியான ஆதரவு அளிப்பேன் என்றார். ஆனால் வரக்கா நீண்ட நாள் உயிர் வாழவில்லை. அவர் இறந்து விட்டார். எங்களுக்கு கூறப்பட்டதன்படி வஹி நின்று போனது. இதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கமடைந்தார்கள். இந்த துக்கத்தின் காரணமாக அவர்கள் பல முறை மலை உச்சியிலிருந்து தம்மை தாமே வீசி எறிந்து கொள்ள எண்ணத்துடன் புறப்பட்டார்கள். எனினும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மலை உச்சியை அடைந்து தம்மை வீசி எறிய போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தோன்றி, முஹம்மதே, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதர் என்று கூறுவார். இதனால் அவர்களது கவலை நீங்கும், அவர்களது உள்ளம் அமைதியடையும், அவர்கள் திரும்பி விடுவார்கள். பிறகு நீண்ட காலம் வஹி வராமல் போனபோது அவர்கள் முன்பு போலவே புறப்பட்டார்கள். அவர்கள் மலை உச்சியை அடைந்தபோது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அவர்களுக்கு தோன்றி முன்பு கூறியதைப் போலவே கூறினார். இந்த ஹதீஸ் அஸ்-சுஹ்ரி வழியாக இரு சஹீகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடர் உரை மற்றும் அதன் பொருள்கள் பற்றி சஹீஹ் அல் புகாரியின் விளக்க உரையின் தொடக்கத்தில் நாம் விரிவாக விவாதித்துள்ளோம். எனவே யார் அதை படிக்க விரும்புகிறார்களோ அது அங்கு ஆராயப்பட்டுள்ளது. எல்லா புகழும் அருளும் அல்லாஹுவுக்கே. எனவே குரானில் முதலில் அருளப்பெற்றவை இந்த மேன்மையான அருள் மிக்க வசனங்களே ஆகும். இவை அல்லாஹ் தனது அடியார்களுக்கு வழங்கிய முதல் கருணையும் அவன் அவர்களுக்கு அருளிய முதல் பேரருளும் ஆகும். மனிதனின் கண்ணியமும் மேன்மையும் அவனது அறிவில் உள்ளது. இந்த வசனங்கள் மனிதனின் படைப்பின் தொடக்கத்தை தொங்கும் இரத்தக்கட்டியிலிருந்து தெரிவிக்கின்றன. மேலும் அல்லாஹுவின் பெருந்தன்மையால் அவன் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை கற்றுக் கொடுத்தான். இவ்வாறு அல்லாஹ் அவனுக்கு அறிவை கொடுத்து அவனை உயர்த்தி கௌரவப்படுத்தினான். மேலும் இது மனித குலத்தின் தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களை விட சிறப்பித்து காட்டப்பட்ட கண்ணியமாகும். அறிவு சில சமயங்களில் மனதில் இருக்கும், சில சமயங்களில் நாவில் இருக்கும், சில சமயங்களில் விரல்களால் எழுதப்படும். இவ்வாறு அது அறிவு சார்ந்ததாகவோ பேச்சு சார்ந்ததாகவோ எழுத்து சார்ந்ததாகவோ இருக்கலாம். கடைசியானது, அதாவது எழுதப்பட்டது முதல் இரண்டையும் அறிவு சார்ந்த மற்றும் பேச்சு சார்ந்த அவசியப்படுத்தும் போது எதிர்மறை உண்மை அல்ல. இந்த காரணத்திற்காக அல்லாஹ் கூறுகிறான், இக்ர வ ரப்புக கரம், இக்ர வ ரப்புக்கல் அக்ரம், ஓதுவீராக, உம்முடைய இறைவன் மிக்க கண்ணியமானவன். அல்லதி அல்லமல் பில் கலம், அல்லதி அல்லம பில் கலம், அவன் எழுதுகோளால் கற்றுக் கொடுத்தான். அல்லம இல் இன்சான மாலம் யஅலம், மனிதன் அறியாதிருந்தவற்றை அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அறிவை எழுதி பதிவு செய்யுங்கள் என்று கூறும் ஒரு அறிவிப்பு உள்ளது. தான் அறிந்தவற்றின்படி யார் செயல்படுகிறாரோ அவருக்கு அவர் அறியாத அறிவை அல்லாஹ் வாரிசாக்குவான் என்ற ஒரு கூற்றும் உள்ளது. ஆதாரம் தஃப்சீர் இப்னு கசீர் 96வது சூரா முதல் 1 5. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.